வெளிப்படையாக அவனே சொல்லி மக்களுக்கெல்லாம் தெரியும் விதமாக பெருமை அடிக்கிறது. இன்னொரு வகை பெருமை என்னன்னு கேட்டா, அந்த கெட்ட குணங்களை காட்டுவான், அதனுடைய காரணம் பெருமையாக இருக்கும். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இவன் கோல் சொல்றது, பொறாமை கொள்றது, அது மாதிரியான பேராசை கொள்றது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நான் பெரிய ஆள் ஆகணுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கும், மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த பெருமையும் இருக்கிறது, மனிதர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய பெருமைகளும் இருக்கிறது. ரெண்டு பெருமைகளுக்கு காரணத்தினாலதான் இந்த கெட்ட குணங்கள்லாம் மனுஷன் வருகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெருமையை விட்டு வென்றெடுப்பதற்குரிய வழியை சொல்லி தர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போக முடியாது. மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரின், பெருமையில அணு அளவு, பெரிய அளவுக்கு இல்ல, பெருமையில அணு அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. பெருமைங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னா அவன் சொர்க்கத்திற்கு போக இயலாது அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன், மனிதன் அவனுடைய Dress நல்ல அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் போட்டிருக்கிற செருப்பு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான், இது பெருமையான்னு கேட்கிறாரு. பெருமை உள்ளவன், கடுகளவு பெருமை உள்ளவன் சொர்க்கத்துக்கு போக இயலாது அப்படின்னு சொன்னோன்னு ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப நல்ல சட்டை அது பெருமை தானே, மற்றவர் போடுவதை விட நல்ல சட்டையை போடுறான் ஒருத்தன், மற்றவர் போடுவதை விட நல்ல செருப்பை மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அப்ப இதெல்லாம் பெருமையா? இப்படி பார்த்தா ஒத்தனை தர முடியாத, எல்லாருமே ஆசைப்படுறோமே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய நல்லதா இருக்கணும்னு ஆசைப்படதான் செய்கிறோம். அப்ப இது பெருமையா என்று அவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ்வே அழகானவன், யுஹிப்புல் ஜமால், நீங்க அழகா இருப்பது விரும்புறான். அழகா இருக்கிறது பெருமை கிடையாது. அல்லாஹ் அவனே அழகா இருப்பான். அல்லாஹ் மறுமையில் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு எழிலோட அல்லாஹ் என்ன செய்வான், அழகோட இருப்பான். அப்ப அல்லாஹ்வே அழகானவனாக இருக்கும் பொழுது நீங்களும் அலங்கரித்துக் கொள்வது, அழகாக இருப்பது அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்கது கிடையாது, அல்லாஹ்வுக்கு விரும்பத்தக்கது. அது பெருமையும் கிடையாது. நல்ல Dress போட்டால் பெருமை கிடையாது, உயர்வான ஒரு போனை வாங்கி வச்சுக்கிட்டால் அது பெருமை கிடையாது, வாட்சி கட்டி கொண்டால் பெருமை கிடையாது, நல்ல காஸ்ட்லியான செருப்பை வாங்கி மாட்டிக்கொண்டால் அது பெருமை கிடையாது, நல்ல உயர்தரமான வாகன காரு, வசதியான காரை வாங்கி கொண்டால் அது பெருமை கிடையாது, பெரிய பங்களா கட்டி கொண்டிருந்தால் அது பெருமை கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாக்கியங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, பெருமை இது இல்லப்பா, பெருமை என்னவென்று சொன்னால் பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், பெருமை என்று சொன்னா மக்களை மட்டமா நினைக்கிறது. நீ நல்ல சட்டை போட்டுட்டு போ, நல்ல சட்டை போட்டுதான் நான் பெஸ்ட் உயர்ந்தவன், இவன் மட்டமானவன், அது வந்துடக்கூடாது. அல்லாஹ் உனக்கு தந்திருந்தால் நல்ல சட்டை போட்டுக்க, நல்ல சட்டை போடாதவனை விட உன்னை உயர்ந்தவன் நினைக்காத. அழகுக்கு நான் போட்டு நான் அழகா இருக்க போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப நான் அழகாக இருப்பதற்காக வேண்டி நான் அனுபவிப்பதற்காக போட்டிருக்கிறேன் நினைத்தால் அது பெருமை இல்ல. இது என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்ல, நான் வசந்தவன், நீ தாழ்ந்தவன், இந்த கார் என்கிட்ட இருக்கு, இந்த கார் உங்ககிட்ட இல்ல, நடந்து போற உன்னைய விட கார்ல போற நான் சிறந்தவன், இப்படின்னு சொல்லி மக்களை மட்டப்படுத்துகிற ஒரு தன்மை நுழைந்து விட்டால் பெருமையாயிரும். இதை அனுபவித்தால் பெருமையாகாது. அல்லாஹ் இந்த பாக்கியங்களை எல்லாம் ஃபஹத்திஸ்ங்க, அல்லாஹ் அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை எடுத்து சொல்லுங்கிறான். அல்லாஹ் எனக்கு வசதியை தந்தால் காட்டணுத, 4 பேர் பார்க்கும்போது இவன் வசதி இருக்குன்னு தெரிஞ்சாலும் தப்பு கிடையாதுங்க. அப்பதான் 4 பேர் உதவி கேட்டு வருவாங்க, அணுகுவாங்க, அது கூட உதவும். அது நம்ம நன்மைகள் செய்வதற்கு கூட அது என்னமா இருக்கு, கோடீஸ்வரனா அந்த பிச்சைக்கார மாதிரி போனா எவனும் கேட்க கூடாதுங்க வேண்டி. அப்படி யாரு போவா, கோடீஸ்வரனா இருந்து முசாஃபிர் வசம் போட்டாலேயே எவனும் தர்மம் கேட்டக்கூடாது, நம்ம வசதி தெரிஞ்சிருச்சு சொன்னா அணுகுவாங்க, அணுகக்கூடாது. அது அதான் கெட்ட குணம். அப்ப நம்மள்ட்ட வசதிகள் இருக்குமே, ஆனால் அதை காட்டிக் கொள்வது பெருமை இல்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமைக்கு 2 அம்சம் தான். ஒன்னு கம்துன் நாஸ், அடுத்தவனை மட்டமாக நினைக்கிறது. இரண்டாவது பத்தருல் ஹக், ஹக்க சத்தியத்தை மறுக்கிறது, உண்மையை மறுக்கிறது. அப்ப உண்மையை மறுக்கிற தன்மையும் மக்களை மட்டப்படுத்துகிற தன்மையும் வறுமையானால் அதுதான் பெருமை. பெருமைக்கு அளவுகோல் என்னது, அடுத்தவனை மட்டமாக்குறது, சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது, இவன் நல்ல ஒரு Dress போட்டு போறான்னு வைங்க, நல்ல உயர்ந்த வாட்சி கட்டி இருக்கிறான், உயர்ந்த கார்ல போய் இறங்குறான், அவன் ஒரு மிஸ்டேக் பண்றான்னு வைங்க, அங்க இருக்கிற ஒருத்தன் சுட்டி காட்டுறான்,
இப்படி சரியப்பா, நீ அந்த வலது பக்கம் வர இடது பக்கம் போக வேண்டியதானே, சிக்னல் போட்ட பிறகு ஏன் வந்த இப்படின்னு எதை கேட்டான்னு வைங்களேன், இதுதான் சத்தியம். கட்டுப்படணும். அப்படியா, நான் வந்து தப்பு தான். இப்ப பெருமை இல்லை. இப்ப யார்கிட்ட கேட்கிற, யார்கிட்ட என்ன கேட்கிற, நாங்க எப்படி வேணாலும் வருவோம். இதான் சத்தியத்தை மறுக்கிறது. அப்ப அடுத்தவன் போனால் எப்படி அதை கட்டு சத்தியம் ரூல் தானே, நம்மளா உண்டாக்கி கொண்ட ஒரு ரூல். இப்படித்தான் போகணும், சேப் லைட் போட்டா போக கூடாது, வலது பக்கம் போட இடது பக்கம் தான் போகணும், வலது பக்கம் போக கூடாது, ரூல் வச்சிருக்கோம். இது எல்லாருக்குமா சேர்ந்து நன்மைக்காக நம்ம உருவாக்கி கொண்ட விதி தான் இது. அப்ப இதை சொல்லும் போது அவன் என்ன பாக்குறான்னு கேட்டா, எனக்கு நீ யாரு சொல்றது, நீ யாரா எனக்கு பெரிய ஆள், இதுதான் அர்த்தம். அப்ப அடுத்தவன் இந்த மாதிரி போகும்போது தப்புன்னு விளங்குறான், அவன் செய்யும்போது சுட்டி காட்டணுமே, ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஹக்கை சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. இப்லீஸ் தானே இருந்துச்சு, சத்தியத்தானே ஏற்க மறுத்தான். அல்லாஹ் படைச்ச அல்லாஹ் சொல்ல சொல்றான், அவன் என்ன செய்யணும், நீ சொன்னா ஓகேன்னு போயிடணும். அப்ப சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் அடுத்தவங்களை மட்டமாக நினைப்பதும் இந்த தன்மை மாத்திரம் வந்துடக்கூடாது. ஒருத்தன் தவறு செஞ்சான்னு வைங்களேன், வசதியானவன் செல்வந்தரு ஒரு முக்கிய புள்ளின்னு வச்சுக்கிருவோம், அவருக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, என்ன செய்வான், எனக்கு எதிராக சொல்லுவே, நீ எனக்கு எதிராக ஏன் உனக்கு எதிராக சொல்லக்கூடாது, நீ ஒரு தப்பு செஞ்சேன்னா பார்த்தவன் சொல்லத்தானே செய்வான். அப்ப சாமான் நினைக்கல. இதான் பெருமை. நாம் செய்த தவறை ஒருத்தன் சுட்டி காட்டினாலோ, நாம் செய்த தவறை பார்த்த ஒருவன் சாட்சி சொன்னாலோ நமக்கு என்ன வரக்கூடாது, இவன் எப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்லலாம், நீ ஏண்ட செஞ்ச சாட்சி சொல்ற காரியத்தை அப்படி பார்க்கணும். அவன் சாட்சி சொல்லுகிற ஒரு காரியத்தை நீ எதுக்கு செய்யணும், நீ செய்தால் யார் வேணாலும் சொல்லத்தான் செய்வார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணம் யாரு சுட்டி காட்டினாலும் சரி, நம்முடைய தவறை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கூட இருங்க, ஏன்டா இடிச்சன்ற அப்படி கேட்டோன்னு வைங்களேன், குதிச்சு போயிடுறான், வேகமா வந்து மோதிடுவான். அவனே மோதிட்டு சைக்கிள் உள்ளவன் தள்ளிட்டு இறங்கி அடிப்பானுவான். இவன் தான் கார்ல போய் மோதி தள்ளி விட்டுருப்பான். எதுக்குடா குறுக்க வந்தான்னு சொல்லி என்ன செய்வான், இது என்ன செய்யணும், சாரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அப்ப அவனுக்கு நேர்ந்தால் எப்படி பார்க்கணும் பார்க்கமா, ஏன்னு கேட்டா இது என்ன எவனு கேட்க இயலாது. நான் ஒரு வேற ஸ்டேஜ்ல உள்ளாள், நான் உங்களை போன்ற ஒரு ஆள் கிடையாது, நான் உங்களிலிருந்து பல வகையில தனித்து விளங்குற ஒரு ஆள் என்று வரும்பொழுதுதான் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறான். ஒரு நியாயத்தை கட்டுப்பட மறுக்கிறது, சத்தியத்தை மறுக்கிறதுனா நியாயத்தை மறுக்கிறது, உண்மையை மறுக்கிறது. அப்ப சத்தியத்தை மறுக்கிறதும் மற்றவனை மட்டமாக நினைக்கிறதும் தான் எது காரணம், நினைக்கிறது தான் பெருமை. டீசெண்டா இருக்கிறது பெருமை கிடையாது, அழகா இருக்கிறது பெருமை கிடையாது, நல்ல வசதி வாய்ப்புகள் வெளிப்படும்படியாக வாழ்வது பெருமை கிடையாது. அப்படி வாழ்ற காரணத்தினால் உன்னை விட நான் வேற ஆளு, உனக்குள்ள சட்டம் எனக்கு, இப்படி பெருமைக்கு உலகத்தில் எவனும் வழக்கம் கொடுத்தது கிடையாது. பெருமை கூடாதுமாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இப்படி ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தையில பெருமைண்டா என்னங்கிறது உலகத்தில் எவனும் வளர்க்கிறது கிடையாது. எந்த மனோதத்துவ நிபுணர்களுடைய புத்தகங்கள் எடுத்து பாருங்க, பெருமை கூடாதுமாங்க. பெருமைண்டா என்னடா, பெருமை கூடாது அப்படின்றாங்க. பெருமைண்டா என்னன்னு தெரிஞ்சாதானே அதில் தப்பிக்க முடியும். அப்ப பெருமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது கிராஸ் கொஸ்டின் கேட்ட பிறகு ஒருத்தர் கேட்கிறாரு, நல்ல சட்டை போட்டா தப்பா, நல்ல செருப்பு போட்டா பெருமையா இல்ல, இதுல உடனே சொல்றாங்க. அதுவும் கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம சட்டம் என்ன செய்யறாங்க, அவள் புரிஞ்சு வச்சுட்டு வர்றாங்க. மார்க்கத்தை சொல்வதற்கு வகைக்கு எல்லாம் தேர்ந்தெடுத்து எப்படின்னா எதை கேட்டா ஆன்சர் உடனே ஹக்கா இருக்க போய். அப்ப பதில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் ஒரு அழகன், யுஹிப்புல் ஜமால், அழகை அவன் விரும்புகிறான், நல்ல அழகா இருந்துக்க, அழகா இருக்கிறது பெருமை இல்லை. வேற எது பெருமை, அல் கிபுரு பத்தருல் ஹக், கிபுரு என்பது பெருமை என்பது சத்தியத்தை மறுத்தல், வஹம்துன் நாஸ், மக்களை இழிவாக கருது, மட்டமாக பார்த்தல், மற்ற மனிதர்களை உன்னையை விட தாழ்வாக பார்ப்பது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்ததாக முஸ்லிம்ல 131வது ஹதீஸில் இருக்கிறது.